இந்த யூஏபியினால பாதிக்கப்பட்ட ஒரு நபருடைய ஒரு சின்ன ஒரு உதாரணம். அந்த நபருடைய பேர் முகமது அபீப், திரிபுராவை சேர்ந்தவர். பெங்களூர்ல 2005 நடந்த ஒரு துப்பாக்கி சூடு, IISCன்னு சொல்றாங்க. அந்த வழக்குல சஸ்பெக்டா அவருக்கு ரோல் இருக்குன்னு சொல்லி 2017 இருந்து 2021 வரைக்கும் சிறையில் இருந்தார். கிட்டத்தட்ட 4 வருஷம் பிணை மறுக்கப்பட்டு சிறையில் இருந்தார். 2021 நீதிமன்றம் அவரை என்ன சொல்லி விடுதலை பண்ணுச்சுன்னா, இவரை நீங்க எதுக்கு இந்த வழக்குல சேர்த்தீங்கன்னே தெரியல. இது நான் சொல்லலை, அந்த விசாரணை நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகள். இது முகமது அபீபுக்கு மட்டும் இல்லை, பலருக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. எதுக்கு இந்த வழக்கில் சேர்க்கப்படுறாங்க, ஏன் இவங்களை கான்ஸ்பிரேட்டராக கருதுறாங்க, அப்போ அந்த 4 ஆண்டு காலம் அவரோட வாழ்க்கை என்ன ஆச்சு, அந்த 4 ஆண்டு காலத்தில் அவர் குடும்பம் எதிர்கொண்ட பிரச்சனைகள், இந்த மீடியாஸ் நடத்தின பேரலல் ட்ரையல், அவரை குற்றவாளின்னு நிரூபிச்சு அவர் ஒரு தீவிரவாதியாக காமிச்சு 4 வருஷத்துக்கு அப்புறம் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். யார்? விசாரணை நீதிமன்றம் இந்த வார்த்தையை சொல்கிறார்.